ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பிலேட்டட் ஹாப்பி விநாயக சதுர்த்திங்க. விநாயக சதுர்த்தினாலே எல்லாருமே வந்து ஒரே பரபரப்பாக வேலை பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் நானும். அடுத்த நாள் வந்து எங்கள் கோயிலில் அபிஷேகம் அலங்காரம் இருக்கிறதுனால காலையிலே என்னால் பண்ண முடியுமோ இல்லையோ அப்படின்ட்டு முதல் நாள், அதாவது சதுர்த்தி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நைட்டே வந்து நான் மாவு வறுத்து வச்சுட்டேன். ஏன்னா கொழுக்கட்டை மாவு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக வறுத்து வச்சதுக்கப்புறம் பண்ணோன்னா அதை பிசு இல்லாமல் நீட்டாக வரும். அதுக்கப்புறம் நைட்டு சுண்டலும் ஊற வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார்பேட்டை கொழுக்கட்டை தான் நான் இந்த வருஷம் பண்ண ஸ்பெஷலான ஒரு கொழுக்கட்டை. என்னோட குரு யோகாம்பால் சுந்தர் மாமி அவங்களோட ரெசிபி பார்த்து தான் நான் வந்து இந்த பண்ணியிருக்கேன் இது. ஸோ நைட்டே வந்து அரிசியும் பைத்தம்பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுட்டு அதை மிக்ஸி கரைச்சி ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம கோயிலில் அபிஷேகம் பண்ணதுனால அங்கே போயிட்டு எருக்கம் பூ மாலை நானே என் கையால் கட்டினேன். ஏன்னா எங்கள் வீட்டு முன்னாலே வந்து எருக்கம் செடி வருங்க, பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் மாதிரி. அதாவது ஒரு சின்ன கண்ணாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். வீடு கிரகப்பிரவேசம் முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கண்ணாக தான் நாங்கள் வெளியே வச்சுருக்கோம். ஏன்னா அது வீட்டில் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வெளியே வந்து ஒரு சின்ன கண்ணாக வச்சுருக்கோம். பார்த்தா இப்போ அது வந்து வளர்ந்து பெரிய மரமாகிடுச்சு. அவ்வளோ பூ காய்க்கும். அதுக்கப்புறமா வந்து இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வீட்டுக்கு இந்த சைடு தானாக வளர்ந்த செடி பாருங்கள், அதுவாக வளர்ந்துருக்கு. இது யாருமே போடலை, தானாக வளர்ந்துருக்கு. ரொம்ப அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு பாசிட்டிவிட்டி மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து அருகம்புல் வந்து விநாயகருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு சமாச்சாரம். ஆக்சுவலாக வந்து அவர் இது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்க மாட்டார். பட் ஆனால் ஒரு அருகம்புல் மட்டும் போட்டுட்டு நம்ம எது வேணாலும் வந்து அது வந்து கண்டிப்பாக கொடுத்துருவார், யோசிக்காமல் கொடுத்துருவாரா பிள்ளையார். அந்தளவுக்கு அவருக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். அதனால வந்து அந்த அருகம்பூ மாலை கட்டிட்டு விநாயகருக்கு அப்புறமா அலங்காரம் டைமில் போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோயிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார கொழுக்கட்டை பண்ணேன். சுண்டல் 2 ரகமான சுண்டல் நான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது குக்கர் வச்சுட்டு. ஸோ ஒன்று வந்து வெள்ளை சுண்டல் அண்டு ரெட்டு சுண்டல். ஸோ ரெண்டுமே வந்து தனித்தனியாக குக்கர் வச்சுட்டு பண்ணி அதுவும் வறுத்து அதுவும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ராஜுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட விட மாட்டியாம்மா அப்படின்ற மாதிரி என்னை ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்பிட்டா டியூஷனுக்கு. விடமாட்டேன், ஏன்னா படிப்பு வேறு, ஃபெஸ்டிவல்ஸ் அது எல்லாமே வேறு. ஏன்னா படிப்பு நம்ம ஒரு நாள் பிரேக் கொடுத்தோன்னா அதே பழக்கம் வந்துடும், அதுவே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். அதனால் சரி இன்றைக்கி நான் விடமாட்டேன்ட்டு டியூஷனுக்கு அனுப்பிச்சிட்டேன். பால் கொழுக்கட்டைக்காக சின்ன சின்ன உருண்டை கட்டிட்டு, அப்புறம் வந்து பிள்ளையார் பெட்டி கொழுக்கட்டைக்காக அச்சில் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. மீன்வயல் நான் இது வந்து பால் பணியாரம் சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் தான் பண்ணேன். இதுக்கும் வந்து என்னோட குரு வந்து யோகாம்பால் சுந்தரி மாமி தான். ஸோ அவங்களோட ரெசிபி பார்த்துட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். பிள்ளையார் வந்து எங்கள் வீட்லேயே இருக்காங்க, அதனால நான் புதுசாக வாங்கலைங்க. ஸோ பாருங்கள் 2 பிள்ளையார் இருக்காங்க, மொத்தம் 3 பிள்ளையார் எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஒன்று வந்து பவழமில் இருக்காங்க, பவளமணியில். அப்புறம் வந்து 2 பேர் இவங்க தான். ஒன்று இதில் வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து நான் வாங்கினது, இன்னொன்று வந்து எங்கள் மாமியார் ஆற்றுலேருந்து வந்தது. ஸோ 2 பிள்ளையாருமே வச்சுட்டேன். இருந்தாலும் ஒரு குறை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் மஞ்சள் பிள்ளையாரை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இவர் தான் மஞ்சள் பிள்ளையார், ஜோராக வந்துட்டார். அது வன்றக்குள்ளே வந்து விநாயகரை வணங்கிடணும். அதுக்கப்புறமா வந்து சதுர்த்தி மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராகாவில் வரும், அதுக்கப்புறம் வந்து சதுர்த்தி முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. அதனால் அவசரமாக எல்லாமே பண்ணிவிட்டேன். வீட்டில் இருக்கும் பூ மாலை போடணும் இல்லையா? ஸோ வீட்டில் இருக்கும் பூ மாலையும் போட்டாச்சு. இதை பாருங்கள், ஜோராக இருக்கார். பார்த்தீங்கன்னா பாருங்கள், சூப்பராக அலங்காரம் பண்ணியாச்சு. கம்பு, அதுக்கப்புறம் வந்து சோளம் வச்சுட்டு வாழைப்பழம், ஏன்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பொரி பொட்டுக்கடலை இதுதான் அவருக்கு ரொம்ப இஷ்டம். அருகம்புல் இதுதான் ரொம்ப இஷ்டம். ஸோ அந்த பொருள் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கேன். அதோட சேர்த்து நான் ஆற்றுல ப்ரிப்பேர் பண்ண மீதி எல்லாமே வந்து வச்சுட்டு, எப்போவுமே எங்கள் வீட்டில் நாங்கள் விநாயகரை வணங்கும் போது எங்கள் அம்மா வந்து எங்கள் புக்ஸ் எல்லாமே அங்கே வைக்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த பழக்கத்தோடு தான் நான் வந்து என்னோடய ராஜுவோட புக்ஸ் எல்லாமே வந்து வச்சுட்டு விநாயகரை வந்து ரொம்பவே சூப்பராக வணங்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக வந்து பண்டிகை கொண்டாடினோம். நாங்கள் எல்லாமே வந்து அருகம்பூ வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து விநாயகர் அகவல் வந்து படிக்க சொன்னாங்க. பட் எனக்கு அது கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் படிச்சுட்டேன். மற்றபடி 108 அந்த விநாயக அஷ்டகம், விநாயக நாமம் அது எல்லாமே வந்து படிச்சுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சந்தோஷமாக கொண்டாடிட்டோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயக சதுர்த்தி எங்களுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப சிறப்பாக போயிடுச்சு.
உங்களுக்கு உங்கள் வீட்டில் எப்படி பண்ணியிருக்காங்களோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இப்படியே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.